SSR சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். இப்போ சார் அப்படிங்கிற அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு விவாதமாக போய்கொண்டிருக்கிறது. SIR அதை சொன்னா சார், நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சார் நினச்சிடாதீங்க. ஸோ அது மிகப்பெரிய விவாதமாக போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் கமிஷன் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. பீகார்லேயே 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறாங்க. இங்கே சிறுபான்மையினர் மக்களை டார்கெட் பண்ணி அவங்க வேலை செய்ய பார்க்குறாங்க. ஸோ அதை விடவே மாட்டோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்துள்ளார். ஸோ இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? எப்படி எவால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ? இந்த சார் அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இல்லையா, இது எதிர்க்கிற இதே முக ஸ்டாலின் தான் 2017 ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலும் போது கேட்டவர். 13 முறை திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கேட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலை தீவிரமாக சீர்திருத்த வேண்டும் என்று கேட்டிருக்குது. செய்தும் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் செய்திருக்குது. புதுசு கிடையாது. ஏதோ புதிய பூதம் வந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் நடந்தது சரி, எல்லாரும் கடும் விமர்சிக்கிற அதில் சில முரண்பாடுகள் குறைபாடுகள் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அதாவது ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். தேர்தல் ஆணையம்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதற்கென்று ஒரு கட்டமைப்பு முழுமையான நாடு முழுவதும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி எந்த விதமான முழுமையான கட்டமைப்பு கிடையாது. தேர்தல் ஆணையம் உண்டு, அதுக்கான அலுவலர் உண்டு, அதுக்கான டெல்லியில் உண்டு. மாநில அளவில் மாநில தேர்தல் அலுவலர் உண்டு, அதாவது தலைமை தேர்தல் ஆணைய அலுவலர் உண்டு. அது செக்ரட்டரியல் இருப்பார். அதெல்லாம் ரைட்டாக. இப்போ கூட அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபீஸுக்கு உண்டான முழு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் தேர்தல் நடத்தும் போது யாரெல்லாம் அந்த பணியில் இருக்காங்க, தேர்தல் நடத்தும் போதும் வாக்குச்சாவடிகளை பராமரித்தலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பராமரித்தலும் வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்வதும், பிறகு அந்த வாக்காளர் வாக்கு பதிவு எந்திரத்தை சீல் வச்சு பாதுகாப்பதும், அந்த பாதுகாக்கப்பட்ட சீல் வைத்து பாதுகாக்கப்பட்ட வாக்காளர் வாக்குப்பதிவு எந்திரத்திலிருந்து பதிவுகளை யார் என்னென்ன ஓட்டுங்கிற பதிவேடுகளை எடுத்து அறிவிப்பதும் ஆகிய இத்தனை பணி, த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன், தேர்தல் பணிக்கான முழு பணியை மேற்கொள்வது யார்? வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வட்டாட்சியர் தான் தேர்தல் அதிகாரியாக இருப்பார். வட்டாட்சியர் இருப்பார், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், எல்லாமே கவர்மெண்ட் சார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு வீடு வீடாக திருத்துறாங்கன்னு சொல்லி யார் பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரியான பணியில் ஈடுபடுவர்கள் யார்? டெல்லியில் இருக்கிறவங்கள நம்ம ஊர் ஆளுங்க தான், எல்லா மாநிலத்திலும். அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இது சேர்க்கணுமா இல்லையாங்க. அதில் டிஸ்பியூட் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே உண்டு சார், எல்லா பிரச்சனையும் உண்டு. இதை 140 கோடி மக்கள் தொகை இந்த பெரிய நாட்டில் இது இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் மேலே இருந்து சொல்லுவாங்க, சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க போகிற அலுவலர்கள் அதை எடுத்துருவாங்க, நீக்கிடுவாங்கன்னு நம்புகிறாங்க. அதுதான் திமுக சொல்லுது. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இது இஸ்லாமியர் வாக்குகள் அப்படின்னு ரிமூவ் பண்ண முடியும். ஒருத்தர் இன்னும் சமுதாயத்தை சேர்ந்தவர், சிறுபான்மையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியும். நேஷ்னாலிட்டிக்காக தான், அதாவது மைக்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, மைக்ரெண்ட்ஸ் என்கிற பேரில், புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பேர், பங்களாதேஷ், மேற்கு வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் 90% அதுதான் சிக்கல். பீகாருக்கு சார் இதுவரையில் பாஜக 11 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கு? அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்ததாக எங்கேயாவது பதிவு வந்திருக்கா? எங்கேயாவது புகார் எழுந்திருக்கா? ஆனால் பீகாரில் மட்டும் அந்த புகார் வந்திருக்குன்னா, பீகாருக்கு மிக அண்டையில் இருப்பது வங்கதேசம். மேற்கு வங்கத்திலையும் இருக்குது, அது வரும், பின்னாடி வரும். அதெல்லாம் களையணும் முதல் வேலை. நம்ம நாட்டுக்காரங்க இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் இலங்கை அகதிகள் உண்டான கேட்டு பாருங்கள். இலங்கை அகதிகள் யாருக்கும் வாக்குரிமை இருக்காது இல்லை. ரேஷன் உண்டு, ஆதார் பிரச்சனை அதுதான் வர நான் அடுத்தது.
ரேஷன் அட்டைகள் சில சலுகைகள் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் இலங்கை குடியுரிமை பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க தான். முகாமில் இருக்கிறாங்க, முகாம்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் இங்கே வந்து இந்த கட்சி ஒன்று அந்த கட்சி ஒன்று ஓட்டு போட முடியாது. ஒருவேளை அவன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான குடியுரிமை பெற்றுவிட்டால் அது வேறு விஷயம், அது எல்லாருக்குமே உண்டு. நம்ம அதை பற்றி போல இப்போ புலம்பெயர்ந்த வங்கதேசத்தவர்கள் அதிகமாக பீகாரில் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை. இது மாதிரி எந்த மாநிலத்தில் இல்லை. ஒன்று எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை என்ன தவறு, அதில் என்ன அந்த ஒரு செயல் வந்து குற்றமா இல்லையே. அந்த செயலில் ஏதாவது பிழைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. மத்திய அரசினோட கடமையும் மாநில அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதிகாரிகள்கிட்ட அறிவுறுத்தணும், மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தணும், மாவட்ட துணை ஆட்சியர்களுக்கு தாசில்தார்கள் மற்ற எல்லாம் சொல்லணும், எந்த இதுவான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துங்க வாக்காளர். இது ஒன்று. இது எல்லாத்தோட மிக முக்கியம். வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்தத்துக்கு மாநில தலைமை தேர்தல் அலுவலர் அழைக்கிறார். எல்லாரையும் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அத்தனை கட்சிகளும், மாநில தேசிய கட்சிகளை அவங்களாம் பங்கு இருக்கிறாங்க. உடனே அங்கே போய் சொல்லலாமில்ல, எல்லாம் இதெல்லாம் இருக்கோம், இந்த தொகுதியில் தான் இது, இந்த தொகுதியில் இவங்களாம் இருப்பாங்க, இதெல்லாம் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாமில்ல. சரி, இதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா இந்த ஆதார் பிரச்சனை தான். ஆதாரை வந்து வெளிநாட்டவரெலாம் ஈஸியாக வாங்கிடுறாங்கன்ற ஒரு புகார் இருக்குது. இதை சரிப்படுத்த வேண்டியது ஆதார் நிச்சயமாக கோளாறு தான் சார். எல்லா ஆதார் அட்டையை தயாரிப்பதில் நிறைய கோளாறுகள் இருக்குது. அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய வேண்டியது நம்ம கடமை, மத்திய அரசாங்கத்தோட கடமை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அதை வந்து சரிப்படுத்தணுமே தவிர, நடைமுறை ஒரு சிக்கலாக இருக்குன்னா அதை தான் சரிப்படுத்தணுமே தவிர, ஒட்டுமொத்தமாக அந்த திட்டமே தவறு என்கிற அணுகுமுறைக்குள்ள ரொம்ப மோசமாக. இது பாஜகவுக்கு அகைன்ஸ்டாக திரும்புமா? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பாஜக இதை செய்கிறது, அதிமுக வந்து அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் நீக்கப்படணும், ஏன்னா அந்த சிறுபான்மை வாக்குகள் இவர்களுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கேம்பெயினையே திமுக வந்து இப்போ முன்னெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இது வாக்காளர் மத்தியில், மக்கள் மத்தியில் ஈடுபடுமா? பீகாரில் முஸ்லீம்களின் கணிசமான வாக்குகள் நிதிஷ்குமாரோடைய ஜேடியூக்கு வந்திருக்கு, ஐக்கிய ஜனதா தளத்துக்கு வந்திருக்கு. அப்போ அவர் விடுவாரா? மைனாரிட்டி வாக்கில் இங்கே பறி போயிடும், ஆனாலும் எங்களுக்கு எங்கள் ஓட்டு பாதிக்கப்படக்கூடாது, அதனால் நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரா? நாளைக்கு காஷ்மீரில் கூட நடக்கும் சார், ஜம்மு காஷ்மீரில் கூட இந்த வாக்குறுதி சீர்திருத்தம் தீவிர சீர்திருத்தம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேற்கு வங்கத்தில் நடக்கும். அப்போ களையெடுக்கப்பட வேண்டியது, களையெடுப்பதில் ஏதேனும் இருக்குது. இப்போ குறைகள்லாம் இருக்குன்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த குறைகள் இன்றைக்கி நேற்று வரல, விடுதலை பெற்ற காலத்தில். நான் ஒரு பழைய இந்த தளத்தில் சொல்லாத ஒரு தகவலை சொல்கிறேன். ஆனந்த விகடன் இதழில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜோக் வரும். செத்துப்போன உயிரோடு இருக்கான்பா ஒருத்தர், எப்படி ஆகுது வாக்குச்சாவடியில் அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? செத்துப்போன பேரில் வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு சில எனக்கு சட்ட நினைவுக்கு வரல, ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் வாக்குச்சாவடிக்கு போன உடனே உங்கள் ஓட்டை யாரை போட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டு. விஐபி, செலிபிரிட்டி, இதெல்லாம் ஊடகத்தில் செய்தித்தாள்களில், அந்த காலத்தில் ஊடகம் இல்லைல்ல, பேப்பரில், நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, நாளேடுகளில் வந்திருக்கு. அப்போ இது கோளாறுகளை எப்போ நம்ம சரி செய்கிறது? அப்படியே இருந்துருவோமா? அப்படியே ஊடுருவல்காரர்கள் போகஸு எல்லாம் இருந்துட்டுப்போம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கற்பிச்சுன்னா நீங்கள் வந்து சரிப்படுத்துங்க, சரிப்படுத்துவதற்கான வழிகளை சொல்லுங்கள், யோசனை சொல்லுங்கள். பாஜக ஆட்சியை குறை சொல்வது இருக்கட்டும், இல்லைன்னு இல்லை, ஆனால் செய்யாமல் இருக்குது இதெல்லாம் வழி சொல்லுங்களேன். இதுவிலையும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா கண்டெஸ்ட் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வழிகள் உண்டு. ஆக இதெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதை தவிர ஒரு செயல்பாடை முழுக்க தவறுன்னு அதே செயல்பாடை நீங்கள் கொண்டு வாங்க, செயல்படுத்துங்க. மாநில அளவில் ஏதேனும் இதுக்கு வழி இருக்கார் பார்த்து, எனக்கு தெரியாது, அரசமைப்பு சட்டப்படி ஏதேனும் இந்த குறைபாடுகள் நீக்குவதற்கான வழி இருக்கான்னு பாருங்களேன். எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பண்ணாமல் திடீர்னு இப்போ குறை சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கிறது, குறிப்பாக அமைச்சர் கே நேரு அவர்கள் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை நேரடியாக தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த பணி நியமனங்கள் செய்வதில் கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது.
இதில் டிஜிபி என்ன செய்ய போகிறார்? இப்போது நேரு அவர்கள் சொல்லும்போது அதை மறுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் இன்றைக்கி படித்த செய்தித்தாளில் படித்தது. 10 ரூபாயை ஒரு அடையாள சீட்டாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வினோதம். அதாவது ஆர்கே நகரில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் அப்போது வெற்றி பெற்ற டிடி விதிநகரன் மீது ஒரு புகார் சொல்லுவாங்க. 20 ரூபா கொடுத்து வாக்குச்சீட்டு வாங்கினுங்க. 20 ரூபா கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 2000 என்னமோ அந்த வாக்கு போட்டு அந்த 20 ரூபா தான் டோக்கன் இதை டோக்கன் முறையை இப்போ 10 ரூபாயை கொண்டாங்க. 20 ரூபாயில் 10 ரூபாய் குறைச்சிருக்கேன். இதில் என்ன வினோதம்னா, யாரெல்லாம் அதாவது குறுக்கு வழியில் லஞ்சம் கொடுத்து தமிழ்நாடு அந்த அரசு பணியை குடிநீர் வழங்கல் நகராட்சி நிர்வாகத்துறையில் இளநிலை பொறியாளர், அதாவது ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் உதவி பொறியாளர், அப்புறம் கட்டமைப்பு அலுவலர், இந்த மாதிரி பல்வேறு துறைகள் வச்சுங்களேன். அதில் எக்ஸாமினேஷன் எழுதி லஞ்சம் கொடுத்தோன்னே அவங்களுக்கு இடம் கிடைக்கும். அது மார்க்கை கூட திருத்துவாங்க. அது ஒரு பக்கம். அது யாருன்னா, யார் பணம் கொடுத்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10 ரூபா நம்பர் குறிச்சிடுவாங்க. இவங்க அந்த 10 ரூபா நோட்டை ஃபோட்டோ எடுத்து கைபேசியில் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே சரி பார்த்துட்டு, ஓகே இவர் தான் இந்த கேண்டிடேட்டு, இவர் தான் முறையாக லஞ்சம் கொடுத்துக்கலான்னு சொல்லி அவருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான ஏதாவது க்ரியேட்டிவிட்டியை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணி விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணுறாங்கன்னு வியப்பாக இருக்குது. இதில் வந்து நாம் தான் முன்னோடி நம்ம நாட்டில். இப்போ யார் மூலமாக பணம் போயிருக்கு, யார் யாருக்கெல்லாம் பணம் போயிருக்கு, எப்படி போயிருக்கு, இந்த விவகாரம் நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பியது இப்போது பதில் கிடச்சிடுச்சு. இந்த தேர்வு எழுதினவங்க பல கேள்விகள் தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கு. ஒன்று, தேர்வு முடிவு வெளியாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செலக்டட் அப்படின்ற தகவலும், நீங்கள் அப்பாயிண்டட், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அல்லது ஆஃபர் லெட்டர், இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அரசு பணியில் உங்களுக்கு பணி உறுதி செய்யப்பட்டது என்கிற தகவல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது KN நேருடைய தம்பி ரவிச்சந்திரன், அவரை சார்ந்த பல்வேறு மணிவண்ணன் போன்ற பலவர்கள் இதில் ஒரு டீமே பெருசாக ஒரு ஆஃபீஸ் போட்டு யோசிச்சிருப்பாங்களோன்னு சொல்லுவாங்களே, வடிவேல் வசனம் மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி இயங்கியிருக்காங்க திட்டமிட்டு அழகாக. இதெல்லாம் அவங்கெல்லாம் ஒவ்வொரு கேண்டிடேட் கிட்டையும் 10 லட்சம் 20 லட்சம்னு வாங்கியிருக்கிறதா அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு. இவங்களுக்கு சில ஆவணங்கள் கிடச்சிருக்கு. அதுக்கு குறிப்பிட்ட பல 100 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை தயாரித்து இதை நீங்கள் டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க 27 அக்டோபர். ஆமாம், அனுப்பிச்சு இதை நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் பரிசீலிப்போம். ஏன்னா பண பரிமாற்றம் இருக்குல்ல, ஹவாலா மணி லாண்டரிங் இருக்குல்ல, அது தொடர்பாக இடி விவாதிக்கும். அதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க உள்ளே வர முடியும். அது அந்த பணி அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது அனுப்பிச்சிருக்கிறது டிஜிபிக்கு. டிஜிபி என்ற தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் வந்து தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேள்வியாக இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அமலாக்கத்துறை தன்னோட பணியை தொடர்ந்து செய்யும். இதுக்கு KN நேரு நேற்றே சில விளக்கம்னு சொல்லியிருக்கார். அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக போயிருக்கு. அதில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அதிகாரிகளும் இதில் பங்கு பெறலாம், ஈடுபட்டிருக்கக்கூடும்ன்ற சந்தேகத்தை எழுப்புகிறாங்க. உடனே KN நேரு வந்து பல்வேறு விளக்கங்களில் கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று, அமலாக்கத்துறை வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அதிகாரிகள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம் தன்னிச்சையாக செயல்படுகிறது, அரசாங்கத்தினோட கட்டுப்பாடு இல்லாமல், நகராட்சி நிர்வாகம் கட்டுப்படாது அப்படின்னு முதல் முறையாக சொல்லியிருக்கார். இதை தயவுசெய்து அண்டர்லைன் பண்ணணும் ரெட்டில். கடந்த பல காலங்களாக அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டை இயங்குகின்றன அப்படின்னு இந்த அரசாங்கம் தான் சொல்லிச்சு. இப்போ ஊழல் வழக்கு வந்த உடனே அது தன்னிச்சையாக சுதந்திரமாக சுயாட்சியாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சார். இப்போ எதை எடுத்துக்கிறது? ரெண்டாவது, இதே அண்ணா பல்கலைக்கழகத்தின் மீது ஏற்கனவே அவங்க மாணவர்களுக்கு வந்து கொடுக்குற அரியர்ஸ் அதுலேயே வந்து முறைகேடு இருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்கு. தேர்வு கட்டுப்பாளர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்னாடி அவர் இல்லைன்னு கூட நினைக்கிறேன். அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்குது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை விட்டுருக்கோம். எந்த பல்கலைக்கழகம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதா? அரசு அமைத்திருக்கலாம், அரசு உருவாகி இருக்கலாம். எந்த பல்கலைக்கழகத்தும் கவர்மெண்ட் கேன் கிரியேட் யூனிவர்சிட்டி உருவாக்கலாம். ஆனால்
அது தன்னாட்சி கொண்டதா இல்லையாங்கிற டிபேட்டு. அதில் எங்களுக்கு தான் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், நாங்கள் சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்கு. இப்போது அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் இந்த ஊழல் சம்மந்தப்பட்டதாக இடி தெளிவாக சொல்லுது. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு KN நேருன்னு சொல்கிற சுயேட்சையாக இருக்குது அப்படிங்கிற இந்த புகார் இருக்குல்ல, அதை பற்றி அவர் சொல்கிறாரு. விண்ணப்பதாரர்கள் தகுதியான விண்ணப்பர்கள் எத்தனை பேர் நீக்கப்பட்டான்னு கேள்வி இருக்குது. அதையும் அமலாக்கத்துறை வந்து விசாரித்து வருகிறது. அதுக்கு KN நேரு அப்படி யாராவது புகார் சொன்னாங்களா, விண்ணப்பிச்சிருக்காங்களா அப்படின்னா. டிஎன்பிஎஸ்சி அப்புறம் யூபிஎஸ்சி போன்ற அரசு பணியாளருக்கான அமைப்பு இருக்குல்ல, அதில் நான் எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு மார்க் குறைஞ்சி போயிடுச்சு, அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு அது நடைமுறை எனக்கு தெரியாது. ஆனால் அதை எதிர்த்து அப்பீல் செய்வதற்கு வழியே கிடையாது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அது ஒரு மத்திய அரசு தேர்வாணை பணியாளத்தை இதுலேயும் சரி, மாநில தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களோடு நான் பேசி தெரிந்து கொண்டேன். எக்ஸாமினேஷன் SLCயில் எனக்கு மார்க்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா ரீவேல்யூவேஷன் பண்ணலாம். +2 காலேஜ் வரையில் உண்டு. ஆனால் இதில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் கேட்டால் அப்படி ஒரு நடைமுறையே இல்லைங்கிற. அதுக்கு சில அதிகாரிகள் விளக்கம் கூட சொன்னாங்க. இதை நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது. என்னன்னா there are 2 things, அதாவது மோஷன்ஸ் ஆஃப் லா, ப்ராசஸ் ஆஃப் லா, 2 பிரிவு இருக்குது. மோஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஒரு பணிக்கு அரசு பணின்னு வச்சுப்போவேன், அது எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணுறாங்களா, என்ன தேதியில் கால் ஃபார் பண்ணுறாங்க, என்ன எலிஜிபிலிட்டி, அதாவது அந்த தேர்வு எழுதுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி. நான் SLC படித்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம், பட்டப்படி படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம், +2 முடித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம்னு சில வரைமுறை. அது எத்தனாம் தேதி வரை அறிவித்து எவ்வளோ நாள் கழிச்சு அந்த தேர்வு நடத்தணும், எவ்வளோ மையங்களில் தேர்வு நடத்தணும், எத்தனை தேர்வு நடத்தணும், எத்தனை வினாத்தாள்கள் உண்டு, வினாத்தாள்கள் தகுதி என்ன, அதை வந்து மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் எழுதுகிறாங்க, எவ்வளோ பேர் கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுத்துக்க எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான நடைமுறைகள். அப்புறம் எத்தனாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன, தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் என்னென்ன பேர் பணிக்கு அமர்த்தப்படுகிறது. இதுதான் திஸ் இஸ் மோஷன்ஸ் ஆஃப் லான்னு இருக்குது. இதை கண்காணிக்கும் நீதிமன்றங்கள். அது அங்கே வந்து நம்ம இது பண்ணலாம், அதை வழக்கு தொடுக்கிறது வழி இருக்குது. ஆனால் பணம் கொடுத்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டாரு, பணம் கொடுக்காதனால ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிட்டார், இதெல்லாம் இப்போ செய்வதற்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குல்ல, வழி கிடையாது, இதுவரை இல்லை நம்ம நாட்டு நடைமுறையில். ஏன்னா நம்பிக்கையின் பேரில் நடத்தப்பட்டது. இப்போ அதெல்லாம் கேள்விக்குறியாச்சு. இப்போ நான் காசு கொடுத்தார். இதில் என்ன சொல்கிற KN நேருன்னு சொல்ல, யாருமே ஆட்சேபனை பண்ணலையே. ஆட்சேபனை செய்வதற்கான ஒரு சூழல் இது போன்ற அரசு ப்ராசஸே இல்லை. இப்போ வந்துடுச்சுன்னு வச்சுக்கல, அப்போ தெரியும். நான் காசு கொடுக்கல, என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, நான் காசு கொடுத்தேன், என்ன இதுக்கு இனிமே சட்டம் வந்ததுலாம் உண்டு. ஸோ இல்லாத சட்டத்துக்குள்ளே சந்துக்குள்ளே பூந்துக்கிட்டு புதுசாக 10 ரூபாய்ங்கிற ஒரு நியூ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் இந்த 10 ரூபா வருதுன்னு வருது. அப்போ 10 ரூபாயினாலே 10 ரூபாய் சார் போன்றவையெல்லாம் திமுகவுக்கு ஒரு விபரீதமான விஷயம். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி என்னென்னா, இப்போது KN நேரு அவர்களை குறிவைத்து தான் இது நகருது அப்படிங்கிறத. KN நேரு அவர்கள் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி திமுகவுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 மாவட்டங்களுடைய முழு பொறுப்புலேருந்து விட்டமின் பா உள்ளிட்ட விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுலேயும் அவர் இதாக இருக்கிறார். ஸோ இவரை குறிவைத்து நகர்றது அப்படிங்கிறது இவரை கைது செய்யத்தான். தேர்தல் நேரத்தில் இவர் வெளியேறக்கூடாது, இல்லை ஒரு நெருக்கடியான சூழலை இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இது நகருது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் இருக்குது. உங்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கா? இவரை கைது செய்யறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? செந்தில் பாலாஜி மாதிரி கைது செய்வதற்கான பாசிபிலிட்டி இப்போ இருக்கான்னு தெரியாது. அது அமலாக்கத்துறை முயற்சி, நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கை, டிஜிபி என்ன ரியாக்ட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் இருக்குது. ஒன்று, கடந்த ஒரு தேர்தல் போது ஜெகத் ரட்சகன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர் தான் ஏடிஎம்னு சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து குறி வைக்கிறார். இதெல்லாம் அரசியல். அதனால் இவர் KN நேரு மேலே நடவடிக்கை எடுத்தால் மற்றவங்க மேலே இல்லாமல் இவருமே டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாம் உண்மைதான், அரசியல் தான், அரசியலாகத்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது. இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லட்டும். யாரோ அந்த கட்சி தலைவரோ கட்சி மேலிடமோ அல்லது யாராவது இதெல்லாம் இல்லை என்று நிரூபிக்கட்டும். அப்படி சொன்னால் பரவாயில்ல. தவறு
அதாவது முறைகேடாகவோ ஏதோ சரியான முறையில் அல்லாமல் பணத்தை பெற்று அதை தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துவது தான் அரசியல்வாதிகளுடைய இயல்பு. ஆக அதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா, இல்லைன்னு சொல்லட்டும், அதுக்கான வழிமுறை தெரியல. ஆக இதில் அரசியலும் உண்டு, அதே சமயத்தில் நெருப்பில்லாமல் புகையாது என்ற சித்தாந்த அந்த நிலவரப்படி கேள்விகள் உண்டு, பதில் சொல்ல முடியும். இது எல்லா அமைச்சர்கள் மேலேயும் வருதா? தங்கம் தனசு மேலே கூட சொத்து குவிப்பு உண்டு, வேறு சில அமைச்சர்கள் மீது, எல்லா அமைச்சர்கள் மீது ஏதேனும் புகார்கள் உண்டு. ஆனால் டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். அரசியல் இருக்கிறது இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரெண்டுத்தையும் பார்க்கணும். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சாத நன்றி.